தமிழ் மக்களுக்கு வணக்கம். எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி கமெண்ட் செக்ஷன்லேயே ஏன்னா என்னுடைய வீடியோக்களே இப்போ நிறைய வருது கிடையாது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அத பத்தி ஏன் நீ பேச மாட்டேங்கிற? அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, அதிமுகவ பொறுத்தவரைக்கும் அது என்னுடைய குடும்பம் மாதிரி. அந்த குடும்பத்தில ஒரு சில பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது. ஒரு சில குழப்பங்கள் எழுந்திருக்கிறது. இது வந்து ஜனநாயகத்தில ரொம்ப இயல்பா நடக்கக்கூடியது. ஒரு கட்சி ஒரு தோல்வியை சந்திக்குது. அப்ப தோல்வியை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக கேள்விகள் வரும். எதிர்கருத்துக்கள் வரும். விவாதங்கள் நடக்கும். ஏன் கருத்து பரிமாற்றங்களும் நடக்கும். காரசாரமான விமர்சனங்களும் வரும். சரியா? இதெல்லாம் வந்து இருந்தா தான் ஜனநாயகம். இது எதுவுமே இல்லன்னு வைங்களேன், அது ஒரு குடும்ப கட்சியா இருக்கும். இல்ல ஒரு நபர் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி இருக்கு. அது அது வந்து ஒரு தேர்தல்ல ஒரு பின்னடைவை சந்திக்குது அப்படின்னும் பொழுது, கண்டிப்பா எதிர்கேள்விகள், எதிர் விமர்சனங்கள் இதெல்லாம் வர செய்யும். அதுதான் அதிமுகவிலும் வந்திருக்கிறது. இது அதிமுகவுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி நெறைய அ பிரச்சனைகளை தாண்டி தான் அதிமுக வந்து இன்னும் சொல்ல வேண்டும்னா, அந்த கட்சிய பார்த்தீங்கன்னாக்க நெருப்பாற்றில் நீந்தி தான் அது வந்திருக்கிறது. இதில தர்ம சங்கடமான சூழ்நிலை என் போன்றவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பொதுச்செயலாளர். அவர எடுத்துக்கிட்டீங்கனாக்க, அவர் மீது மற்றற்ற மரியாதை, பாசம் உண்டு. ஏன்னா, இப்ப எனக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு மரியாதை குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, அந்த அளவுக்கு அவர் மரியாதையை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலையில, அவர் மீது மற்றற்ற பாசமும், மரியாதையும் உண்டு. அதே சமயத்தில, இந்த மற்ற இன்னைக்கு வெளியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அல்லது கட்சிக்குள்ளிருந்தே எதிர்குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு கருதப்படக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே எனக்கு அ கூட பழகியவங்க. அப்படின்னும் பொழுது, இதில எந்த தரப்பை ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இதில கட்சியில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சாமர்த்தியமா வாய மூடிட்டு இருப்பாங்க. நம்மால வாய மூடிட்டு இருக்க முடியாது. அதே சமயத்தில எந்த தரப்பையும் ஆதரிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றதுக்கு முன்னால, நமக்கு இருக்கக்கூடிய தயக்கம் என்ன அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு சி.வி. சண்முகம் அண்ணனாகட்டும், இல்ல எஸ்.பி. வேலுமணி அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல, பல இக்கட்டான சூழல்ல எனக்கு துணை நின்னுருக்காங்க. எனக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. பாதுகாப்பா இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க 2022ல நான் கைது செய்யப்பட்ட பொழுது 2வது வாட்டி கைது செய்யப்பட்ட பொழுது, அதாவது ஸ்டாலினுடைய இப்ப கொளத்தூர்ல தோத்து போயிருக்காரு இல்லையா? அந்த ஸ்டாலின் அதே கொளத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில, அவர் வெள்ள நிவாரணத்தில வந்து சொதப்பியிருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்ன கைது பண்றாங்க. அப்ப அந்த கைது பண்ணும்பொழுது நான் சிதம்பரத்தில இபிஎஸ் அவர்களுடைய பொதுக்கூட்டம் இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்துக்கு போறதுக்காக, அது போறதுக்கு முன்னாடி ஆரோவில்ல தங்கியிருக்கேன். அங்க வந்து நள்ளிரவுல போலீஸ் தேடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 மணி இருக்கும். என்ன வந்து கைது பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு படையே வருது. ஒரு கும்பலே வருது. அப்போ அந்த சமயத்துல எனக்குன்னு யாருமே கிடையாது. அப்போ எனக்கு உறுதுணையாக இருந்தது யாரு அப்டின்னா, சி.வி.எஸ். அண்ணன் தான். அந்த அரெஸ்ட் பண்ண சமயத்திலிருந்து நான் சென்னைக்கு கொண்டு வரப்படுறேன். கமிஷனர் ஆஃபீஸ் கொண்டு போறாங்க. அப்ப கமிஷனர் ஆஃபீஸ் தான் சிசிபி. அங்க கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் விசாரணைக்கு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வந்துடுறாங்க கட்சியிலேருந்து. யார் கூட்டு வந்தது? சி.வி.எஸ். அண்ணன் கூட்டு வந்தது. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. உறுதுணையா நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட பொழுது குண்டர் சட்டம் போட்டாங்க. குண்டர் சட்டம் போட்டு 8 மாதங்கள் உள்ள வச்சிருந்தாங்க. இந்த முறை அத செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, இவர்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்த காரணத்தினால. அப்ப அதையெல்லாம் மறக்க முடியுமா? நான் தொடர்புல இருந்த ஒரே நபர் தான். அந்த ஒரே நபர்ட்ட மட்டுமே காலையில 8 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சி.வி.எஸ். அண்ணன் தரப்புலேருந்து கால் வரும். "என்னாச்சு? என்ன இன்னைக்கு பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. 15 நாள் தான் இருந்திருப்பேன்னு நெனைக்கிறேன் அந்த சமயத்தில. அந்த 15 நாட்களும் பார்த்தீங்கன்னாக்க, காலையில, மதியம், சாயந்திரம் அப்படின்னு அவங்களுக்கு கால் வந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன வெளியில எடுக்கிற வரைக்கும், என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். அப்படின்னும் பொழுது, அது மட்டும் இல்ல. இது என்னோட தனிப்பட்ட விதத்தில அவங்க எனக்கு வந்து உதவினாங்கன்றத மட்டும் நான் சுயநலமா சொல்லல. மற்றபடியும் கூட பார்த்தீங்கன்னாக்க, இவங்க எல்லார் மேலும் எனக்கு மரியாதை இருக்கு. அதே அளவான மரியாதை இபிஎஸ் அவர்கள் மீதும் இருக்கு. ஏன் இபிஎஸ் அவர்கள் மீது இருக்குன்னாக்கா, அவர் எனக்கு என்னைக்குமே மரியாதை குடுத்திருக்காரு. அதுக்கு நான் தகுதி வாய்ந்தவனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மரியாதையை குடுத்திருக்கிறார் என்ற நிலையில, அவருக்கு எதிராகவும் நானு
பெரிய அளவில் பேச எதுவும் கிடையாது. அப்படின்னும் பொழுது இது கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தில் ஒரு நல்ல தீர்வு வரும். ஏன்னா குழப்பத்தில் தான் தெளிவு பிறக்கும். அப்போ இந்த குழப்பத்தில் நல்ல தீர்வு வரும். அந்த தீர்வு வரும்பொழுது நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு தான் நான் இதை கடந்து போகிறேன். தேவைப்பட்டால் அப்படி ஒரு அவசியம் ஏற்படும் பொழுது இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இதை நம்ம கடந்து போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனதளவில் அதிமுக ஆதரவை கொண்டவன் அப்படின்றதுனால, இது எனக்கு பர்சனல் அப்படின்றதுனால, இதில் நீ நடுநிலையுடன் பேசு, அப்படி பேசு, இப்படி பேசுன்னா நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் பேச போகிறதில்ல. ஃபார் சிம்பிள் ரீசன், எனக்கு இது பர்சனல் இஷ்யூ. அதனால் இதை பேச தவிர்த்து அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். தமிழக சட்டமன்ற விவரம் அதுக்கு வருவோம். அதாவது நம்பிக்கை தீர்மானம் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுக்கு வருவோம். இதை நேரலையில் ஒளிபரப்பணும் அப்படின்னு நினைத்தது எதற்காக அப்படின்னாக்க, இது ஒரு புரட்சிகரமாக எல்லாரும் பார்க்கட்டுமே, எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்கோர் பண்ணிட்டார், அவர் ஸ்கோர் பண்ணிட்டார், இவர் சூப்பராக பண்ணிட்டார் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருக்கின்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் புதியவர்கள். அவங்க கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே வருவோன்னு அப்படி வந்திருக்கிறார்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலேஜ் இருக்கும். இந்த கல்லூரியில் ஒரு 2, 3, 4 வருஷம் கோட் அடிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டு சீனியர்ஸ்னு உட்காந்துருப்பாங்க. இவன் ஏன் உட்காந்துருப்பானாங்க, அந்த காலேஜோடைய காம்பவுண்ட் வால் மேலே குட்டிச்சவர் மேலே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு இந்த ஜூனியர் வருவான் பாருங்கள், ஃபஸ்ட் இயர் அப்படின்னு ஜூனியர் உள்ளே வருவான் பாருங்கள். அதுவும் திருன்னு முடிச்சுட்டு என்ன எதுவும் தெரியாமல் வருவான் பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பான், ஒரு அரசு பள்ளியில் படிச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு 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 எளிய பின்னணியிலேருந்து வருவான். அப்படி வரக்கூடியவனுக்கு என்னன்னு தெரியல, பிரமிப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நடையில் சொல்கிறேன். நான் என்னை முதல்ல கைது செய்த பொழுது செங்கல்பட்டு சப்ஜெயிலில் வச்சுருந்தாங்க. செங்கல்பட்டு சப்ஜெயில்ன்றது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சிறிய காம்ப்ளெக்ஸ் கம்பேர்ட் டு புழல். இன்னும் சொல்லணுன்னாக்கா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் குதிரைகளை வைப்பதற்கான இடமாக இருந்த அந்த ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், அந்த கொட்டகை தான் இப்போ இன்றைக்கி இவங்க சப்ஜெயிலாக மாற்றி வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த குதிரைகளை வைக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் ஒரு செல்லாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படி தான் அது இருக்குது. ஸோ ரொம்ப சிறிய காம்ப்ளெக்ஸ். அப்போ அங்கேருந்து புழல் அப்படின்னு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது கடல் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா ஒரு 350-400 ஏக்கர். அப்போ ஒரு கடல் மாதிரி தெரிஞ்சுது. அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. என்னடா அது பிரமிப்பாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு சட்டமன்றம் அப்படின்றத பிரமிப்பாக பார்த்து உள்ளே வராங்க. அப்படி வரக்கூடியவர்களை ஏற்கனவே அங்கே பணம் தின்னு கொட்டை போட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள வழி நடத்தணும். இப்படி பேசுங்க, இப்படி சொல்லுங்க அப்படின்னு வழி நடத்தணும். மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர்ஸ்லாம் ரேக் பண்ணுவாங்க தெரியுமா ஜூனியர்ஸை, கெத்து காட்டுறேன் பேர் வழின்னு. அப்படித்தானே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படியே போங்களேன், 1967க்கு போங்களேன். 1967 திமுக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காமராஜர் அவர்களே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு மாணவரால் தோற்கடிக்கப்பட்டார். அப்போது அந்த சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் புதியவர்களாக இருந்தார்கள். அப்போ காமராஜர் சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த அரசாங்கம், அதாவது இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பது கூட இவர்களுக்கு தெரியாது. ஆனால் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அப்படின்னும் பொழுது ஆட்சி நிர்வாகம் என்பது என்ன என்பதனை புரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு நேரம் அவகாசம் தேவைப்படும். வந்த உடனே நாங்கள் இதான் பண்ணோம். இப்போ திமுக ஆட்சி போகுதுன்னா அதிமுக வருது, அதிமுக ஆட்சி போகுதுன்னா திமுக வருது. அவங்களுக்கு தெரியும் அரசு நிர்வாகம் என்னன்ட்டு. ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி எப்படி போடணும், எங்கெங்கே மாற்றணும், என்னென்ன செய்யணுன்றது எல்லாமே தெரியும். இவங்க அப்படி கிடையாது. இவங்க இப்போ தான் புதுசாக வராங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு அந்த அவகாசத்தை கொடுக்கணும். அதான் காமராஜர் சொல்கிறார், நான் ஒரு 6 மாதங்களுக்கு இந்த அரசாங்கத்தை குறித்து விமர்சிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் கர்ம வீரர், அவர் பெருந்தன்மை மிக்க மனிதர். இந்த கூட்டம் அப்படி கிடையாது.
இந்த கூட்டத்துல போய் நீங்க லைவ் போட்டீங்கன்னா, இது என்ன செய்யும்? இதில தான் கெத்து அப்படின்னு காட்டுவதற்காக அதை பயன்படுத்திக் கொள்ளும். அதைத்தான் இந்த கும்பல் செய்திருக்கிறது. உதவாநிதியா இருக்கட்டும், இல்ல பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்கலாம் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இதில பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்க. ஏன்னா, இவர் ஒரு ரதன் பண்டிட்டோ யாரோ ஒருத்தர வந்து இவர் வந்து முதலமைச்சர் வந்து தன்னுடைய செயலாளராக நியமித்திருக்கிறார். இது வந்து கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்டே கிடையாது. அதாவது அரசியல் சாசனம் சார்ந்த போஸ்ட் கிடையாது. தன்னுடைய தனிச் செயலர் போன்ற ஒரு போஸ்ட் தான். ஆனால் அரசாங்க போஸ்ட். அதில் தன்னுடைய செயலாளராக தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் வந்து அவர் வந்து பதவியில் நியமித்து விட்டார் அப்படின்றதுக்கு கொதித்து எழுந்து யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னா, இந்த வன்னியரசு, பிரேமலதா விஜயகாந்த், உதவாநிதி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தராக எடுப்போம், டீகோட் பண்ணுவோம். பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாங்க. அவர் உங்களுக்கு ராஜகுருவாக இருக்கலாம். அதனாலேயே அவரை நீங்கள் அரசு பதவியில் வைப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அரசு பதவி அப்படின்றதை விட இது செயலாளர் பதவி. செயலாளர் என்பவர் தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபரை நியமித்துக் கொள்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் முழு அதிகாரம் இருக்கிறது. அப்படி முழு அதிகாரம் இருக்கின்ற நிலையில உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? கேட்டால் அவர் ஜோசியம் பார்க்கிறார். இது வந்து மூட நம்பிக்கையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆகலாம் என்றால் ஜோசியம் பார்ப்பவர் வந்து செயலாளர் ஆகக்கூடாதா? இது எந்த சட்டத்தில் வந்து இது தப்புன்னு சொல்லியிருக்கு? சட்டப்படி குற்றம் என்றால் நீங்கள் சுட்டி காண்பீங்கள். அப்போ உடனே இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நானா இருந்தால் அங்கே என்ன சொல்லியிருப்பேன்? இப்போ விஜய் இடத்துல நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், எனக்கு ராஜகுருவாக ஒருவர் இருந்தாலும் கூட அது தனிப்பட்ட விதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எந்த இடத்தில் நான் அவர் எனக்கு ராஜகுரு என்று சொல்லியிருக்கிறேன்? எங்கேயும் நான் சொன்னது கிடையாது. இவராக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். சரி, அப்படியே இருக்கட்டும். இதே கேள்வியை அவரை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு தம்பி என்றால் உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக ராஜ்யசபாவுக்கு அனுப்பினீர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கணும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்து. நாம் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது என்றால், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுடைய தலைவர். அங்கே கட்சி பொறுப்பில் இருந்தவர் சுதீஷ். கட்சி பொறுப்பில் இருந்தார் தனது சகோதரர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் எம்பி ஆக்கப்பட்டிருக்கிறார், ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அவருடைய தனிப்பட்ட முடிவு. அதை கேள்வி கேட்க முடியாது. அதே போல என்னுடைய கட்சிக்கு செய்தி தொடர்பாளராக இருந்தவர் ரதன் பண்டிட். அவரை நான் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் செயலாளராக நியமிப்பது என்பது எப்படி தவறாகும் என்று கேட்டிருக்க வேண்டும். சரி, அது ஒரு பக்கம் வைப்போம். அடுத்து வன்னியரசுக்கு வருவோம். இவர் மூட நம்பிக்கைகளை நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஜோசியம் என்பது மூட நம்பிக்கை. நம்பிக்கைன்றது அவன் சார்ந்தது. நான் உனத்தை நம்புவேன், நீ நம்பாம போ. அதனால் அது மூட நம்பிக்கை ஆயிடுமா? இப்போ என்னுடைய கேள்வி, இதே வன்னியரசை பார்த்து நான் கேட்கிறேன். கருணாநிதியின் பேரன் உதவாநிதி, கருணாநிதியின் பேரனுக்கு இருக்கக்கூடிய அதாவது கருணாநிதிக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் அத்தனை திறமைகள்னான திருட்டு திறமையும் சேர்த்தான், அப்படியே உதவாநிதிக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இவனும் திருடன் தான், இருந்தாலும் கேட்குறேன். அப்படி எதிர்பார்ப்பது மூட நம்பிக்கை இல்லையா? அப்ப எந்த அடிப்படையில் இந்த உதவாநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டான் அப்படின்றத நீ விளக்கணும்ல. அன்னைக்கு நீ அந்த முதலமைச்சரை பார்த்து, அதாவது ஸ்டாலினை பார்த்து நீ இந்த கேள்வியை கேட்டிருக்கணும்ல. கருணாநிதியுடைய பேரன் என்பதனாலேயே கருணாநிதி போலவே அவன் செயல்படுவான் என்று நினைப்பது மூட நம்பிக்கை இல்லையா? அவனை எப்படி நீ வந்து துணை முதலமைச்சர் ஆக்கின அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கணும்ல. சரி, அடுத்த ஒரு படி போறேன். மூட நம்பிக்கைகளை அரசு ஊக்குவிக்க கூடாது. ஜோசியம் என்பது மூட நம்பிக்கை என்றால், ஜோசியம் என்கிற ஒரு துறை, அதையே நீங்கள் மூட நம்பிக்கை என்று சொல்வீர்கள் என்றால், கோவிலுக்கு செல்வது மூட நம்பிக்கை தான் உங்கள் லாஜிக் படி. அப்போ அறநிலைத்துறை என்று வைத்து ஏன் எங்க கோவிலில் ஆட்டையை போடுறீங்க? ஏன் எங்களுடைய கோவிலுடைய சொத்துக்களை ஆட்டையை போடுகிறீர்கள்? ஏன் எங்களுடைய கோவில் பணத்தில் கை வைக்கிறீர்கள்?
அப்போ அது மூட நம்பிக்கையில் கை வைப்பதாக ஆகாதா? உங்கள் ஈவேரா இதைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரா? அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்போ இது எல்லாமே சும்மா அங்க வந்து எதையாவது பேசணுன்றதுக்காக பேசக்கூடியதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அரசாங்கம் மக்கள் நலம் குறித்து, மக்கள் நலன் திட்டங்கள் குறித்து என்னென்ன செய்யவிருக்கிறது என்று இவங்க யாருமே கேட்கல. மாறாக இல்லாத ஒரு விஷயத்தை உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து உதவாநிதி வரான். இவன் பெரிய அறிவாளி. இவன் கண்டுபிடிச்சிட்டான். 65% மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். ஏன்னா 35% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். யாரு? விஜய். அதனால் நீங்கள் உங்களை பெருவாரியான மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, சேப்பாக்கத்தில் நீ எவ்வளடா வாங்கின? நீ என்ன 90% வாக்குகள் வாங்கிட்டு கொந்தியா? இல்ல, உனக்கு எதிராக 60% மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ நீ எப்படி உறுப்பினரா உள்ள வர? இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான அல்லது இதெல்லாம் ஒரு காமெடி கருணாநிதி நீ கொண்டு வரியா? அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? லாஜிக் படியே எடுத்துப்போம். விஜய் தனித்து நின்று 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். தனித்து நின்று 35% வாக்குகளை பெற்றிருக்கிறார். நீ 13 கட்சி கூட்டணி போதாது அப்படின்னு இன்னொரு 4 கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ 17 கட்சி கூட்டணியாக போய் தேர்தலை சந்தித்து நீ வாங்கியிருக்கிறது எவ்வளவு? விஜயை விட குறைவாகத்தான். அப்போ ஆர்கியூமெண்ட் படி, லாஜிக் படி 75% பேர் உனக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்களே, நீ எங்க போய் மூஞ்சியை வச்சுப்ப? கடைசியா திமுக தனியாக நின்றது எப்பொழுது? இப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்ல. அப்போ இதற்கெல்லாம் உடனுக்குடன் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் விஜய் இருக்கிறார். அதே போல சொல்றாரு, சோஃபா போகிறது, அதன் பின்னாலேயே முதலமைச்சரும் செல்கிறாருன்ட்டு. ஆமாம்பா, இதுக்கு முன்னாலே எல்லாம் முதலமைச்சர் இல்லத்தை நோக்கித்தான் எல்லோரும் வருவார்கள். முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்ற அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் எல்லோரும் வருவார்கள். முதலமைச்சர் வீட்டில் பெரிய பெரிய சோஃபாக்கள் இருக்கும். எல்லாரும் அமர்ந்து அந்த ஃபோட்டோ நம்ம எல்லாரும் பார்ப்போம். அமர்ந்து பேசுவது போன்ற ஃபோட்டோ எல்லாம் வரும். முதல் முறையாக இந்த முதலமைச்சர் பல கட்சி அலுவலகங்களை தேடி செல்கிறார். தன்னை ஜென்ம விரோதி என்றும் தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் அப்படின்னும் பார்க்காம அவர்கள் எல்லோரையும் நோக்கி முதலமைச்சரே செல்கிறார். அப்போ என்ன ஆகும்? முதலமைச்சரை வராருன்னா என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய அலுவலகம் எடுத்துக்கோங்க. வெறும் சேர் தான் போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும். திடீர்னு முதலமைச்சரை வர்றாருன்னு என்ன பண்ணுவாங்க? அப்போது அவங்க உடனே என்ன செய்கிறாங்க? சரி, ஒரு சோஃபா எடுத்துகிட்டு வந்து வைப்போம் அப்படின்னு வைக்கிறாங்க. இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே தான் சி.வி. சண்முகம் அவர்களுடைய அலுவலகம். அது ரொம்ப குறுகிய இன்ஃபேக்ட் சி.வி. சண்முகமுடைய அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த எம்ஆர்சி நகர் அந்த பகுதி போனீங்கன்னா காரே நிறைய பார்க்கிங்கில் இருக்கிறதுனால உள்ள கார் எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டம். 2 வீலரில் வர சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. அந்த இடத்துல அவருடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய சேர் எதிர பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவர் ஒரு எம்பி, அதுக்கு மேலே எம்எல்ஏ, அமைச்சராக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் செக்ரட்டரியேட்டில் மீட் பண்ணுவாங்க. யாரும் இவரை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ண மாட்டாங்க. அப்போ எம்ஆர்சி நகர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேர் தான் போட்டிருப்பாங்க, ரோவாக போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே 32 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் விஜயை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படின்ற நிலையில் இப்போ விஜய் வராருன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்காக ஒரு சோஃபாவை கொண்டு வந்து அவங்க போடுறாங்க, அவ்வளவுதான். இந்த சோஃபாவில் பணம் வருகிறதுனா இது என்ன ஜெய்சங்கர், நடிகர் ஜெய்சங்கருடைய சிஐடி படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலமா இல்லை 1980களா சோஃபாவில் பணத்தை வைத்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கு? சரி, அப்படி பணத்தை வைத்து கொண்டு வர வேண்டும் என்றால் சோஃபாவை எல்லாருக்கும் தெரியாத மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்களா? கொஞ்சமாவது பொது அறிவு இருக்க வேண்டாமா? கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ண வேண்டாமா? இன்னைக்கு அவளால் இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னும் போது கோடிக்கணக்கான பணத்தை சோஃபாக்குள் வைத்து கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னு பேசுறது எவ்வளவு மடத்தனமான ஒரு கூற்று. இதையெல்லாம் இவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்றால் வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை. இவன் சொல்றான் சோஃபா போகிறது, பின்னால் முதலமைச்சர் செய்கிறார். சரி, ஆட்சி காலத்தில் உன் தாத்தா ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு? இந்த உதவாநிதியோட தாத்தா ஆட்சி காலத்தில் டபுள் காட் படுக்கை செல்லும் முன்னால் எங்கே மரீனாவுக்கு பின்னாலேயே திருட்டுறையில் தயிர்வடை தாத்தா செல்வார் மனைவி துணைவிடன். எதுக்கு? ஏர் கூலர் சகிதம் அங்கே படுத்து
அரை மணி நேரம் உண்ணாவிரதம் என்கிற பெயரில் ஒரு நாடகம் ஆடி 1,50,000 மக்களை கொன்று குவித்தார். இதான் வரலாறு. அடுத்து உங்கள் அப்பா ஆட்சியில் இன்ஸ்டாகிராமில், அதுவும் நீ துணை முதலமைச்சர் வேற, இந்த மொகரைக்கு இவன் துணை முதலமைச்சர், நடிகை வருவார் முன்னாள், எங்க இன்ஸ்டாகிராமில் நடிகை ஃபோட்டோ வரும். அந்த நடிகை ஃபோட்டோவுக்கு பின்னால் செல்வான் இந்த பொறுக்கி, யாரு? இந்த உதவாநிதி. இவன் போவான் பின்னால். எதுக்கு? அந்த காலுக்கு லைக் போடுறதுக்கு இன்ஸ்டாகிராமில். இதைத்தான் இவன் துணை முதலமைச்சராக செய்துட்டு இருந்தான். இவன்லாம் பேசலாமா? அப்போ அந்த இடத்துல நொடிக்கு பதிலடி கொடுக்கணும். கொடுப்பதற்கு இவர்களுக்கு அவகாசம் தேவைப்படும். ஏன்னா இவங்க இன்னும் புரிஞ்சிக்கல, யார் யாருக்கு எப்போ எப்படி பதில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் இன்னும் ஏற்படலை. சட்டமன்றம் எப்படி இயங்குகிறது அப்படின்றத முதல்ல உள்வாங்கிக்கணும். இதெல்லாம் டைம் எடுக்கும். இதை புரிந்து கொண்டு இந்த எதிர்முகாமல் இருக்கக்கூடிய கும்பல் எல்லாம் இது ஸ்கோர் பண்ணுறேன், இது என்னையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு? அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவன் பதிலடி கொடுக்கும்போது நீ எங்கே போவ? எங்கே போய் அவன் மூஞ்சியை வச்சுப்ப? அதனால் இதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தான் அவர்களுடைய மிகப்பெரிய தேவைகள். அந்த பிரச்சனைகளை அவர்கள் தீர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய தேவைகள். அதை தீருங்கள், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.